2 நாளாக எல்லாரும் அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அந்த பஸ்ஸில் அந்த பொண்ணை இடிக்கிற மாதிரி ஒரு பொண்ணு அப்படியே ஃபில்டர்லாம் போட்டு அழகாக ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க. பார்த்து எல்லாம் திட்டி தீர்த்துட்டோம், எல்லாம் ஒரு ஆம்பளை அறிவு கிட்டவன். இப்போ அதை டீகோட் பண்ணி பார்த்தாக்க அவர் தெரியாமல் தான் பண்ணியிருக்காரு. இந்த பொண்ணு எடுத்ததை, அந்த பொண்ணு காட்டுறதை, அந்த பொண்ணு சொல்கிற பார்த்த மாதிரி அது இல்லையே, அவர் தப்பு பண்ண மாதிரி தெரியலையேன்னு ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ள அவர் செத்தே போயிட்டார். இப்போ ஒரு செத்து போனோடனே எல்லாரும் அப்படி எங்கிட்டு திரும்பிட்டான். இந்த பொண்ணை போட்டு கிளிக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே மதுரையில் இன்றைக்கி பார்க்குறேன், ஒரு பொண்ணு யூடியூப்பில் ஒரு சேனலில் வந்து உடல் எடையை வந்து குறைக்கணும்னா தமிழ் மருந்து கடையில் வெங்காரம் வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்ட உடனே பொண்ணு செத்து போச்சு. அவங்க அப்பா அழுகிறார். பா வயிறு வலிக்குதுப்பா, நீ பிடிச்சிக்கப்பான்னு அந்த பொண்ணு அழுதுச்சனால காப்பாற்ற முடியல. தீபக் தவறிட்டாரு. இப்போ அந்த பொண்ணை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு. எல்லாம் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு பேசுகிறோம், வீடியோலாம் போடுறோம். யார் மேலே சார் தப்பு? தீபக் செத்ததுக்கு அந்த பொண்ணு தான் காரணம். ஆமாம், அந்த பொண்ணு மட்டுமா காரணம்? இல்லையே, 20 லட்சம் பேர் பார்த்துருக்கான் சார். என்னென்ன பேசியிருப்பான் அவரை, அவனை இவனை. அவனை மட்டும் கிடையாது, வீட்டில் இருக்கவங்கள எல்லாரையும், அக்கா தங்கச்சி அம்மா எல்லாரையும், மக எல்லாரும் பேசியிருப்பான். சமூக ஊடகத்தில் வர்றதை உடனே நம்புறது இருக்குல்ல, உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணுறது இருக்குல்ல, அது ஒரு உயிரை போக்கியிருக்கேன். இன்னைக்கு தீபக் கூட உயிர் போனதுக்கு நம்ம எல்லாருடைய பங்கு இருக்குது. தீபக் இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சோசியல் மீடியாவில் வர்ற ஒரு எதிர்ப்புக்காக நீங்கள் தப்பு பண்ணலைன்னா நீங்கள் தலை குனிய வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி உங்களை திட்டா நாளைக்கு அடுத்து வேறு யாரோ ஒரு நாள் திட்டிக்கிட்டே இருக்கிறது இன்றைக்கி சமூக ஊடகத்தோட ஒரு ஹேபிட்டாக மாறிடுச்சு. அவன் தப்பு பண்ணானா பண்ணலையா யாருக்குமே அதை ஆராய்ஞ்சுப்பா. எப்பொருள் யார் கேட்பின் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுலாம் கிடையாது. பார்க்குறது பூரா நான் செய்வேன்னு செஞ்சுக்கிட்டே போகிறோம்ல. தயவு செஞ்சு சோசியல் மீடியாவை எல்லாருமே, நான் உட்பட, ரொம்ப சென்சிபிளாக அணுக வேண்டியது இருக்குது. எல்லாத்தையும் கண்மூடித்தனமாக நம்பாதீங்க, கொஞ்சம் ஆய்வு செய்யுங்க. அது நிறைய பேருக்கு நல்லது. தயவு செஞ்சு சமூக ஊடகத்தில் வர்றதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு உண்மையான தெரிஞ்ச பிறகு பகிருங்க, கமெண்ட் போடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் சொல்லி திட்டுங்க. நன்றி.